Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் மணத்தக்காளி காயில் சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். கூடவே 20லேருந்து 25 பல் பூண்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும். அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியை நல்லா கரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை இந்த புளி தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். புளி குழம்புக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டியில் அது மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் போல் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசி மாவு இந்த குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால் அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கட்டியில் அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். இப்போ இது ரெடியாக இருக்குது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வத்த குழம்பு, புளி குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் கடுகு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம், 1 டீஸ்பூன் போல் துவரம் பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு 4லேருந்து 5 வரமிளகாவை விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், 20லேருந்து 25 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மணத்தக்காளி காயும் சேர்த்துக்கிறேன். இந்த காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு, மணத்தக்காளி காய் இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு கொஞ்சம் போல் விட்டுட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். மத்தியான வேலைக்கு சூப்பரான காம்பினேஷன் தான். கண்டிப்பாக இதாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.